இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஹாஸ்டலில் எப்படி இருக்கணும், எப்படிலாம் இருப்பாங்க, அப்படிங்கிறது என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது மூலிமா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஹாஸ்டல் உள்ள போனோடனே எல்லாருக்கிட்டையுமே போய் பேசுங்க, கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணிக்கோங்க. போனோடனே நான் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன், தனி நபராக தான் நான் வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்டலில் கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணவே முடியாது. ஸோ போனோடனே முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் பேர் என்ன, ஊர் என்ன அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதுனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பேசுவாங்க, நீங்களும் ஷேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு போய் பேசுங்க, அதுதான் முக்கியமான ஒன்று. கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு போய் பேச ட்ரை பண்ணுங்க. ஸோ செகண்ட் இப்போ என்னன்னா, எல்லாரும் இருக்கிறாங்க நம்மளும் அப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்காதீங்க. ஸோ ஹாஸ்டலில் ரிச்சாகவும் இருப்பாங்க, புவராகவும் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணவே செய்யாதீங்க. உங்கள் லைஃப்பில் என்னவோ அதை மட்டும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்கள். வீட்டில் உள்ளவங்கள சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு எனக்கு அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு கேட்டே இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்க. அடுத்து நமக்கு கிடைக்கிறப்போ சின்ன சின்ன திங்ஸ் நமக்கு தேவையானது மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். தேவை உன்னை சுற்றி சர்க்கிள் எப்பயுமே பாசிட்டிவாகவே வச்சுக்கோ. ஸோ ஏன் அப்படி நான் சொல்ல வரேன்னா, ஹாஸ்டலில் பேட் ஹேபிட்லேயும் இருப்பாங்க, குட் ஹேபிட்லேயும் இருப்பாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம சேர்த்துக்கணும். ஸோ நம்மளை சுற்றி எப்படி இருக்காங்களோ அதே போல தான் நம்மளும் மாறுவோம். அதனால எப்பவுமே நமக்கு பாசிட்டிவான பீப்புள் நம்ம கிட்ட இருந்தாலும் நம்மளும் அதே மாதிரியே மாறுவோம். உங்ககிட்ட யார் யார் எப்படிலாம் இருக்காங்களோ அதே மாதிரி தான் நீயும் மாறுவ. அதனால எப்பயுமே உன் சர்க்கிள் எப்பவுமே பாசிட்டிவாக வச்சுக்கிறது உனக்கு ரொம்ப நல்லது. ஃபோர்த் ஒன், ஹாஸ்டலில் இருக்கவங்க இம்பார்ட்டண்டான ஒன்று சாப்பாடு தான். ஹாஸ்டல் சாப்பாடு தான். சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹாஸ்டல் சாப்பாடு எப்படி இருக்கு, நல்லாவே இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் இல்லை. காலேஜ் ரிச்சாக இருந்தான்னா அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். காலேஜ் ஒரு ஆவரேஜாக இருந்தான்னா சாப்பாடு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதுக்குன்னு வெளில உள்ள சொல்கிறாங்களாம் கேட்டுட்டு நம்ம ஹாஸ்டலில் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப தப்பான ஒன்று. சாப்பாடு பிடிக்கலன்னு அடிக்கடி வெளியில் போய் சாப்பிட்டு தேவையில்லாமல் மணியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா அதுவே ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமா அதுவே ஒரு பழகிடும், ஒரு ஹேபிட்டாகவே மாறும். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹாஸ்டல்லையே சாப்பிட பாருங்க. ஹாஸ்டலில் நேச்சுரலாகவே வாங்கி அவங்களே மேக் பண்ணி குக் பண்ணி தருவாங்க. ஸோ வெளியில் அப்படி இருக்காது, அவங்க ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி தருவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கேடான ஒன்று. தேவையில்லாமல் வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு ஹாஸ்டல்லையே சாப்பிட பாருங்கள். சாப்பிடாம மட்டும் இருக்காங்க, சம்டைம்ஸ் சாப்பிடாம இருந்தீங்கன்னா அல்சர் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு பழகிக்கோங்க. லாஸ்ட்டாக ஹாஸ்டல் லைஃப் தான். ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்கும். நல்லா என்ஜாயும் பண்ணலாம். நிறைய விஷயத்த நீங்கள் கற்றுக்கவும் செய்யலாம் ஓனாகவே. ஸோ நமக்குன்னு பார்த்துக்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளே கேர் பண்ணிக்கிட்டா தான் அந்த இடத்துல இருக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய விஷயத்த கற்றுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஹாஸ்டலை விட்டு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வெளியில் வரையில உங்களுக்கு அதை பற்றி தெரியும் ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருந்ததுன்னு. ஹாஸ்டலில் என்ஜாயும் பண்ணிட்டு நிறைய விஷயத்த கற்றுக்கோங்க. ஹாஸ்டலில் நிறைய டைம் கிடைக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு ஏற்றதை நம்ம லேர்ன் பண்ணிட்டு கற்றுக்கிட்டே இருக்கோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. See you guys. Bye.